சஹாபி வந்து தொழுக வர்றாருங்க. தொழுக வரும்போது தலை எல்லாத்தையும் ஒதுங்கப்படுத்திட்டு வர்றாரு. தலையெல்லாம் சீவி அவருடைய சுருள முடியெல்லாம் இருக்கு, அந்த முடியெல்லாம் தூக்கி மேல ஒதுக்கி வச்சுட்டு தொழுகை தயாராகிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தொழுகும் போது சஜிதாவில் தரையில் படக்கூடிய எதையும் நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த தொப்பி போடும் போது இது எப்படி தரையப்படக்கூடிய தடுக்குது இல்லைங்க அப்படி என்று தானே ஹதீஸ வருது அப்படின்னு கேட்கிறான். அப்படி இருக்கும்போது தொப்பி போட்டு ஏன் தொழுவணும், அப்ப முடி வந்து சரியா இல்லாம போயிருமே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தலைமுடியை சீவினார்கள் என்பதற்கும் தொழுகையிலே தொப்பி போடவில்லை என்பதற்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஏன் இன்றைக்கு கூட தொப்பி போடுகின்ற நாமெல்லாம் தலையை சீவிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தொப்பி போடுறதுனால தொப்பி போட்டவர்கள் எல்லாம் தலையை சீவாமல் இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? நல்ல தலையை சீவிக்கிட்டு தான் இருக்கிறோம். தொலையும் போது தொப்பி போடுறோம். அவங்க சீவனாங்கிறனால தொப்பி போடலன்னு நாம ஒரு கருத்தை எடுக்க முடியாது. தலையை சீவவும் செய்யலாம், தொழுகையும் போது அதுக்கு மேல தொப்பி போட்டுக்கிட்டும் தொழுவலாம். இன்னொன்னு, ஒரு துணி வந்து சஜிதா செய்யும் பொழுது தடுக்க கூடாதுங்கிறது உண்மைதான். அதனாலதான் நம்ம தொப்பி இப்படித்தானே போறோம், நெத்தியை தானே தலையில வைக்கிறோம். நம்ம தொப்பி போடுறதுனால தரைய நெத்திய வந்து தடுக்குது நம்ம சொல்லவே முடியாது. அப்படி தடுத்தால் தொழுகை கூடாது என்றுதான் மதுஹபுடைய சட்டங்களே சொல்கின்றன. அதனால் திறந்த நெற்றியோடு தான் தொப்பி போட்ட நிலையில நாம் தொழுகிறோம். ஆனால் தொப்பி போடாமல் தொழுதார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று எந்த ஹதீஸும் கிடையாது. அதே நேரத்தில் தொப்பியை பற்றி சொன்ன ஹதீஸுகள் பல இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள்ல இப்னு அஸாக்கிர் அப்படின்னு ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, சுத்திரத்துக்கு முன்னால ஏதாவது பொருளை வைப்பதற்கு எந்த பொருளும் இல்லையானால் தொப்பியை கலட்டி முன்னால் வைத்து விட்டு தொழுகிறார்கள், குறுக்க போவாங்களேண்டு. இப்ப இது போன்ற ஒரு நிர்பந்தத்தில் மட்டும்தான் எடுத்து கலட்டி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் வருகிறது. இப்ப இதன் மூலம் மற்ற சமயங்களில் எல்லாம் போட்டிருக்கிறார் என்று நாம் விளங்குகிறோம். அப்படி இல்லாமலும் தொழுவலாம் என்பதுதான் மதுஹபுடைய சட்டங்களும் கூட. அது மட்டுமல்ல, புகாரியிலேயே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடத்தை அமைச்சிருக்கிறாங்க. அந்த சஹாபா பெருமக்கள்லாம் கடுமையான வெப்ப காலத்துல சஜிதா செய்யும் பொழுது நெற்றியை தரையில வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடு இருக்கும், பாலைவன பகுதி அல்லவா. அதனால தாங்கள் போட்டிருக்கிற தொப்பியையோ அல்லது தலப்பாகையோ எடுத்து கீழே வைத்து சஜிதாவே அதுக்கு மேல் செய்வார்கள். இந்த நேரத்தில் நெத்தி தடுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அணிந்திருக்கிற ஆடை தான் தடுக்க கூடாதே தவிர கீழே இருக்கிற ஆடைகள் தடுக்க கூடாது அப்படிங்கிற இல்ல. நம்ம பாய் விரிச்சுட்டு தொழுவதான் செய்யறோம், முசல்லா போட்டு தொழுவதான் செய்யறோம், அதல்லப்ப நம்ம போட்ட ஆடை தான் தடுக்க கூடாது. அந்த காலத்து சஹாபா பெருமக்கள்லாம் தொப்பிகளையும் தலப்பாய்களையும் கலட்டி வைத்தார்கள் என்று புகாரிலே இருக்கிறது. புகாரிமா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இது போன்ற வெப்ப காலங்களில் மட்டும் வேற வழி இல்ல, சஜா செய்ய முடியாது கலட்டி இருக்கான்னு சொல்லும் பொழுது மற்ற நேரங்கள்லாம் அவங்க அணிஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படிங்க புரியுறோம். அதே போல பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் அணிந்தவர்கள் என்னென்ன ஆடைகளை எல்லாம் அணியக்கூடாது என்று பட்டியல் போடுகின்ற போது தைத்த ஆடைகள்லாம் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும் பொழுது தொப்பியும் அணியக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சஹாபா பெருமக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் தொப்பி போடுகின்ற வழக்கம் இருந்ததால் தான் இஹ்ராம் அணிந்த நிலையிலே தொப்பி போடக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இல்ல யாருக்குமே அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா இது அணியாதிகள் சொல்ல தேவையே கிடையாது. அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள், ஃபர்கும் மா பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அல் அமாயிமு அலல் கலானிசி. நமக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொப்பி அணிந்து அதற்கு மேல் தலப்பாகை அணிவது. இது திருமிதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன்னா அந்த காலத்து அரபிகள் எல்லாம் எல்லாருமே தொப்பி போட்டு தலப்பா அணிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துடைய தட்ப வெப்பநிலை சரியான சூடு. இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்துக்கு கூட போய் பார்க்கலாம், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட தலப்பா கட்டி இருப்பாங்க. ஏன்னா தன்னோட உடலை பாதுகாப்பதற்கு அந்தந்த பகுதியில் உள்ள ஆடைகள் பயன்படும். அதனாலதான் நீங்க கலாச்சாரத்தெல்லாம் பார்க்கலாம், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வகையான ஆடை அந்த தட்பவெட்ப நிலை தகுந்தவாறு அது அமைந்திருக்கும். அந்த காலத்து அரபிகள் எல்லாம் தலப்பா கட்டிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய தலையை இந்த வெப்பத்தில் பாதுகாப்பதற்கு. இஸ்லாம் வருகிறது, சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறார்கள். எல்லாருமே வெளிப்படையில தலப்பா தான் அணிஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் சல்லல்லாஹு பார்த்தாங்க, இஸ்லாத்தில் இணைந்தவர்களும் தலப்பா கட்டி இருக்கிறாங்க, இஸ்லாத்தில் இணையாதவர்களும் அந்த தலப்பா தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஏதாவது ஒரு வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கறதுனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தொப்பி அணிந்து தலப்பா கட்டுங்க. ஏன்னா முஷ்ரிக்கீன்கள் வெறுமனே தலப்பா தான், நீங்க தொப்பி போட்டு தலப்பா அணிஞ்சா இது இஸ்லாமியர்கள் அடையாளம் என்றார்கள்.
ஆனா இந்த ஹதீஸை இது பலவீனமானது என்று சொல்லி இது பின்பற்ற தேவையில்லைங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம், தொப்பி வேணும் என்று ஒரு பலவீனமான ஹதீஸா இருக்கிறது, தொப்பி வேண்டாம் என்று ஒரு பலவீனமான ஹதீஸா இருக்குதா? தொப்பி போட்டாதான் தொழுகை கூடுமா என்று சில பேர் கேட்கிறாங்க. தொப்பி போட்டு தொழுதாலும் தொழுகை கூட தானே செய்யும். தொப்பி போடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறமே, தொப்பி போடாவிட்டாலும் தொழுகை கூட தானங்க செய்யும் அப்படின்னு சில பேர் கேட்கிறாங்க. தொப்பி போட்டு தொழுதாலும் தொழுகை கூட தானே செய்யும். அப்ப ரெண்டுமே தொழுகை கூடும். ரெண்டுல எது நல்லது? தொப்பி போட வேண்டும் என்பதற்குண்டான ஹதீஸ்களும் தானே பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் இருக்கின்றன. ஆனா தொப்பி தேவையில்லை என்று ஒரு ஹதீஸா இருக்கிறதா? இருக்கிற அமைப்பை பார்த்தா ரெண்டுல எது நல்லது? ரெண்டுமே கூடுனா எது நல்லது? ஹதீஸ் இருக்கிறதுல அதை பின்பற்றது நல்லது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருக்கலாம் இருக்குது, புகாரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொப்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுவெல்லாம் அமைப்பில் கொண்டுதான் தொப்பி போட வேண்டும் சுன்னத் என்று இமாம்கள் சட்டம் வைத்திருக்கிறார்.